செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி, அத்தியாயம் 18. எல்லா இடத்துலையும் நல்லா பார்த்தீங்களா ரஞ்சனா என்று நம்ப முடியாமல் மீண்டும் கேட்டான் பிரதாபன். நல்லா பார்த்துட்டேன் சார், என் பொண்ணு இங்க இல்லை என்ற ரஞ்சனாவின் குரல் நடுங்க ஆரம்பித்தது. நான் தான் சொன்னேனே, உன் பொண்ணை இங்க வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ அவளை எங்க தொலைச்சியோ என்று கஜேந்திரன் அலட்சியமாக சொல்ல, சொந்த பேத்தியை காணவில்லையே என்ற பதற்றம் கூட இல்லாமல் பேசும் மனிதரை வெறுப்புடன் பார்த்த பிரதாபனுக்கு பிள்ளையை நினைத்து நெஞ்சம் நடுங்கியது. பதற்றத்தில் இருக்கும் ரஞ்சனா ஒருவேளை சரியாக தேடவில்லையோ என்று நினைத்து தானே வீட்டிற்குள் சென்று தேட ஆரம்பித்தான். ஏய், இதென்ன சத்திரமா? ஆளாளுக்கு உள்ள போயிட்டு இருக்கீங்க என்று கோபத்தில் குதித்தார் கஜேந்திரன். அவரை கணக்கில் கொள்ளாமல் வீடு முழுவதும் அலசி ஆராய்ந்து விட்டான் பிரதாபன். ஒரு படுக்கை அறை கொண்ட வீடுதான் அது. வீடும் சிறிதாகத்தான் இருந்தது. அதனால் விரைவிலேயே தேடல் வேட்டை நடத்தினான். ஆனால் குழந்தைதான் அங்கே இல்லை. கவலை நெஞ்சை அரித்தாலும் முகத்தில் காட்டிக்கொள்ளாது ரஞ்சனாவின் அருகில் வந்தான். ஏங்க, ஹரிணியோட ஃப்ரெண்ட் அந்த பாப்பா சரியாதான் சொன்னாளா என்று சந்தேகமாக கேட்டான். அவளும் சிறு குழந்தைதானே, சொல்ல தெரியாமல் ஏதோ சொல்லி தாங்கள் தான் தவறாக நினைத்து இங்கே வந்து தேடிக்கொண்டிருக்கிறோமோ என்று இருந்தது. நான் சரியாதான் கேட்டேன். போன வாரம் ஹரிணியை பார்க்க வந்த அந்த தாத்தா பாட்டி கூட தான் போனான்னு சொன்னாளே என்றாள் ரஞ்சனா. குழந்தை பொய் சொல்லி இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தவன் யோசனையுடன் நெற்றியை அழுத்தமாக தேய்த்து கொண்டான். அப்போது பளிச்சென்று மூளையில் மின்னல் வெட்ட, ரஞ்சனா உங்க மாமியாரு? அதான், இவரோட வைஃப் எங்க என்று கஜேந்திரனை சுட்டிக்காட்டி கேட்டவன் கூர்மையுடன் அவரை பார்த்தான். அவர் முகத்தில் லேசான சலனம் வந்து போனதை கண்டு கொண்டான். அவங்க வீட்ல இல்ல போலையே, உள்ளேயும் இல்லையே ரஞ்சனா சொல்ல, அதான் எங்க போனாங்க சொல்லுங்க மிஸ்டர் கஜேந்திரன், உங்க வைஃப் எங்க என்று அழுத்தமாக கேட்டான். அது உனக்கு எதுக்கு? அவர் வெடுக்கென்று கேட்க அவனுக்கு ஏதோ பிடிபடுவது போல் இருந்தது. நீங்களா உண்மையா சொல்றீங்களா மிஸ்டர் கஜேந்திரன்? இவ்வளவுதான் என்னோட பொறுமை. இதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். அடுத்து போலீஸ்க்கு தான் போவேன். போலீஸ் வந்து விசாரிச்சாதான் சொல்லுவீங்கன்னா அதுக்கும் தயாராதான் இருக்கும் மிரட்டலாக தான் சொன்னான். என்ன எப்ப பாரு போலீஸ் போலீஸ்னு பூச்சாண்டி காட்டுறியா? தப்பு செஞ்சவன் தான் போலீஸுக்கு பயப்படணும். நான் எந்த தப்புமே பண்ணல. போ, நீ போய் எந்த போலீஸை வேணாலும் கூப்பிடு என்று தனாவட்டாக சொன்னார். தன்மேல் எந்த தவறும் இல்லை என்பது போல் அவர் பேசியது குழம்பினாலும் அவரின் மீது சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. வாங்க ரஞ்சனா, நம்ம போலாம் என்று அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான் பிரதாபன். காரில் ஏறி அமர்ந்ததும், அப்ப என் பொண்ணு எங்க போயிருப்பா? அவளை கண்டுபிடிக்கவே முடியாதா சார் என்று ரஞ்சனா அழுதபடி கேட்க, கண்டுபிடிச்சிடலாம் ரஞ்சனா, தைரியமாயிருங்க என்று அவளை தேற்றினான். எங்க சார்? இங்கதான் என் பொண்ணு இல்லையே, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு அவ தாத்தா பாட்டி கூட தானே இருக்கான்னு ஒரு மூலையில திருப்தியா இருந்தது. இப்ப அதுவும் இல்லையே. பொம்பளை புள்ள சார், அவ எங்க போனாலும் எங்க இருக்காளோ தெரியலையே. அவளை யாரும் எதுவும் என்றவளால் அதற்கு மேல் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. இனஃப் ரஞ்சனா என்று குரலை உயர்த்தி அதட்டினான் பிரதாபன். அப்படி ஒன்றை அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. நெஞ்சம் வெடித்து விடுவது போல் தவிக்க நெஞ்சத்தை கையால் நீவி விட்டு தண்ணீரை எடுத்து மடக் மடக் என்று குடித்தான். என் பொண்ணு அவளுக்கு அப்படி எதுவும் ஆக விட மாட்டேன், என்ன புரிஞ்சுதா என்று குரலை உயர்த்தி ஒற்றை விரலை நீட்டி அவளை அதட்டினான் பிரதாபன். மகளை நினைத்து அழுது கொண்டிருந்த ரஞ்சனா அவனின் குரலில் அப்படியே அரண்டு அவன் வார்த்தை ஏற்படுத்திய அதிர்வில் கண்களை விரித்தாள். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? அவ என் பொண்ணுதான். எனக்கு பிறந்தாதான் என் பொண்ணு ஆக முடியுமா? ஹரிணியும் பரத்தும் மனசார எப்போவோ என் பிள்ளைங்க ஆகிட்டாங்க. நீங்க என் வாழ்க்கையில வந்தாலும் வரலனாலும் அவங்க என் பிள்ளைங்க தான். அவங்களுக்கு தீங்கு நினைக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன். அவங்க உங்களுக்கு நெருங்கின சொந்தமா இருந்தாலும் கூட.
என்றவன் பார்வை கண்ணலுடன் கஜேந்திரன் வீட்டு பக்கம் சென்று வந்தது. வழக்கமாக பிள்ளைகள் மீது அவன் உரிமை கொள்ளும்போது கோவப்படுவது போல் இப்போது அவளால் கோவப்பட முடியவில்லை. தன் பிள்ளைகளுக்காக துடிக்கும் அவனை அப்படியே உறைந்து போன பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். இதுக்கு மேல நம்ம வெயிட் பண்றதுல அர்த்தமே இல்லை. நான் போலீஸ் ஸ்டேஷன் போக முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டான். அவள் தலை சம்மதமாக ஆடியது. காரை விருட்டென்று கிளப்பி நேராக காவல் நிலையம் சென்று ரஞ்சனாவை புகார் கொடுக்க வைத்து கஜேந்திரன் மீது இருக்கும் சந்தேகத்தை தெரிவித்தான். அவர்களும் கஜேந்திரனிடம் விசாரிக்க வந்தனர். காவல்துறையினரை பார்த்ததும் கஜேந்திரன் மிரண்டுதான் பார்த்தார். சும்மா மிரட்டத்தான் போலீஸுக்கு போகிறோம் என்று சொல்கிறார்கள் என நினைத்து அலட்சியமாக இருந்தார் போலும். ஆனால் நிஜமாகவே போலீஸ் வந்து நிற்கவும் வெலவெலத்துதான் போயிருந்தார். வந்த 2 காவல்துறையினர் கஜேந்திரனை மிரட்டலுடன் விசாரிக்க அப்போதும் பிள்ளை இங்கே இல்லை என்றே சொன்னார். நம்ப மறுத்து அவர்களும் வீட்டினுள் சென்று தேடி பார்த்தனர். நிஜமாவே நான் பிள்ளைய பார்க்கல சார், இப்பவாவது நம்புங்க. என் மருமகளுக்கு என் மேல என்ன கோவமோ, பிள்ளைய எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து என் மேல பழி போட்டுட்டு இருக்கா. அவளை நம்பாதீங்க சார். புதுசா இவன் கூட இப்ப சுத்துறா. அவளோட சந்தோஷத்துக்கு பிள்ளை அடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு பிள்ளைய என்னவோ பண்ணிட்டு இங்க வந்து நாடகம் ஆடுறா. அவளை நல்லா விசாரிங்க என்று தன் பயத்தையெல்லாம் மறைத்து கொண்டு மருமகள் மீதே குற்றம் சொன்னார். அவரின் குற்றச்சாட்டில் கூசிப்போனாள் ரஞ்சனா. ஒரு காவல் அதிகாரியின் பார்வை அவள் மீது சந்தேகத்துடன் பதிய அவளுக்கு அருவருத்து போனது. அவளை மறைத்தபடி முன்னால் வந்த பிரதாபன், சார், இவர் அப்போலிருந்தே இவங்க கேரக்டரை விமர்சனம் செஞ்சு விஷயத்தை திசை திருப்ப பார்க்குறாரு. நீங்களும் கூட ஹரணியோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. அதனால அவரை நல்லா விசாரிங்க. எங்க பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இவர் சொல்ற மாதிரி எங்களுக்குள்ள எந்த அசிங்கமான உறவும் இல்லை. அப்படியும் ஒரு உறவு எங்களுக்குள்ள வரும்னா அது புனிதமான உறவா மட்டும்தான் இருக்கும் என்றான் அழுத்தமாக. அதை சொன்னபோது கஜேந்திரன் அதிர்ந்ததை கவனிக்க மறுக்கவில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் தவறாக பேசுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தவன் துணிந்தே சொன்னான். அவன் இப்பொழுது இப்படி சொல்வான் என்று ரஞ்சனா எதிர்பார்க்கவில்லை என்றாலும் தான் என்ன மனநிலையில் இருக்கிறோம் என்று அவளால் வரையறைத்து கூற முடியவில்லை. ஆனால் அவன் பேச்சிற்கு எந்த மறுப்பும் சொல்லி குதிக்கவும் இல்லை. அமைதியாக இருந்தாள். இவர் மட்டும்தான் நாங்க வந்தப்பவும் வீட்டில் இருந்தாரு. இப்போவும் இவர் மட்டும்தான் இருக்காரு. இவரோட மனைவி எங்க இருக்காங்கன்னு விசாரிங்க சார். அவங்க இருக்கிற இடத்துல தான் குழந்தையும் இருக்கணும். எங்களுக்கு சந்தேகமா இருக்கு என்று பிரதாபன் அவரிடம் மேலும் பேசி தன் சந்தேகத்தை தெரிவித்தான். அவர்கள் அவரிடம் விசாரிக்க முதலில் சொல்ல மறுத்தவர் கடைசியில் தங்கள் மகள் வீட்டிற்கு சென்றிருப்பதாக தெரிவித்தார் கஜேந்திரன். காவல் அதிகாரிகள் உடனே கஜேந்திரனையும் அழைத்து கொண்டு அவரின் மகள் வீட்டிற்கு கிளம்பினர். பிரதாபனும் ரஞ்சனாவும் காரில் அவர்கள் பின் தொடர்ந்தார்கள். அரை மணி நேர பயணத்தில் இருந்த கஜேந்திரனின் மகள் புனிதா வீட்டிற்கு சென்றனர். புனிதாவும் அவளின் அம்மாவும் போலீஸை பார்த்து அதிர்ந்து போனார்கள். இவங்க பொண்ணு ஹரிணி எங்கம்மா என்று போலீஸ் அதட்டலுடன் விசாரிக்க, ஐயோ சார், என்ன சொல்றீங்க? எங்க பேத்திய காணுமா? தொலைச்சிட்டாளா இவ என்று ரஞ்சனாவின் மாமியார் அவளையே குற்றம் சொல்ல பிரதாபனுக்கு கோபம் வந்தது. அந்த பிள்ளைகள் என் பேரன் பேத்தியா என்று சந்தேகமாக உள்ளது என்று சொல்லி ரஞ்சனாவை அசிங்கமாக முன்னொரு நாள் சொன்னவர் அவர். அவரிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும் என்று ஆத்திரத்துடன் நினைத்து கொண்டான். ஆனால் இப்பொழுது ஆத்திரத்தை காட்டும் நேரம் இல்லை என்று தன்னை அடக்கிக் கொண்டவன், சார், வீட்டை சோதனை பண்ணி பாருங்க. கண்டிப்பா குழந்தை இங்கதான் இருக்கணும் என்றான். சார், என் வீட்டுக்காரர் வேலை விஷயமா வெளியூருக்கு வேற போயிருக்காரு. நானும் என் பிள்ளைகளும் தனியா இருக்கோன்னு என் அம்மா எனக்கு துணையா வந்திருக்காங்க. இவங்க அவங்க மேல அநியாயமா குற்றம் சாட்டுறாங்க. இங்க என் பிள்ளைங்களை தவிர வேற யாருமே இல்லை. வீட்டை சோதனை போட நான் விடமாட்டேன் என்று குறுக்கே புகுந்து தடுத்தாள் புனிதா. அத நாங்களே சோதனை போட்டு தெரிஞ்சுக்கிறோமா என்று அதட்டிய காவல் அதிகாரியும் இன்னொருவரும் வீட்டை அலச ஆரம்பித்தனர். 2 படுக்கை அறை வீடு அது. ஒரு படுக்கை அறை திறந்திருக்க இன்னொரு படுக்கை அறை மூடப்பட்டிருந்தது. இது மட்டும் ஏன் பூட்டியிருக்கு என்று சந்தேகமாக கேட்டனர். என் பிள்ளைங்க உள்ள இருக்காங்க சார் என்றாள் புனிதா. பிள்ளைங்க உள்ள இருக்காங்கன்னா இப்படிதான் உள்ள விட்டுட்டு கதவை பூட்டி வைப்பீங்களா என்று கோபத்துடன் அதட்டி கேட்டவர், இந்த ரூம் சாவி எங்க, திறந்து விடுங்கம்மா என்றார். பயந்து கொண்டே வந்து கதவை திறந்த புனிதாவின் கைகள் நடுங்கின. கதவு திறந்ததும் அம்மா என்று அவளின் பிள்ளைகள் கத்த அவர்களுடன் அங்கே அழுது கொண்டிருந்த ஹரிணியும் இருந்தாள். ஹரிமா, ஹரிமா,
பிள்ளையை பார்த்ததும் அனைவரையும் விலக்கிவிட்டு வேகமாக உள்ளே ஓடிய ரஞ்சனா மண்டியிட்டு மகளை அணைத்துக் கொண்டாள். அன்னையை கண்டதும் அம்மா 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 என்று தேம்பி தேம்பி அழுது அவளின் தோளில் முகத்தை புதைத்துக் கொண்டாள் ஹரிணி. அம்மாக்கு தெரியாம இவங்க கூட ஏண்டா ஹரிமா வந்த? அம்மா தான் அப்படி யாரு கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ரஞ்சனா அழுது கொண்டே சற்று கோபத்துடன் கேட்க அவள் தோளில் சாய்ந்திருந்த ஹரிணி அம்மா அடிப்பாளோ என்று பயந்து போனாள். ரஞ்சனா, கோவத்தை காட்டாதீங்க, அவ இன்னும் பயப்படுவா. புள்ளைய கூட்டிக்கிட்டு முதல்ல வெளியில வாங்க, அவகிட்ட பொறுமையா விசாரிங்க என்று பிரதாபன் அமைதிப்படுத்தினான். இதுதான் உங்க பிள்ளைங்களா என்று ஹரிணியை சுட்டிக்காட்டி கோபமாக அதட்டிக்கொண்டே கேட்டார் காவல்துறையினர். சார், ஹரிணி என் அண்ணன் பொண்ணு. அண்ணா ஒரு வருஷம் முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதுல இருந்து பிள்ளைய பார்க்க கூட விடாம என்னோட அண்ணி தடை போட்டுக்கிட்டே இருந்தா. பிள்ளைங்களை பார்க்குற ஆசையில தான் அம்மாவும் அப்பாவும் ஹரிணியை எங்க அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் ஹரிணியும் சந்தோஷமா என் பிள்ளைங்க கூட விளையாடிட்டு தான் இருந்தா. இப்போ அம்மாவை பார்த்த உடனே அடிச்சிருவாளோன்னு பயந்து அழுவுறா சார். சொந்த பேத்தியை கூட்டிக்கிட்டு வந்து பார்க்கறது தப்பில்லையே சார் என்று நடுக்கத்துடன் என்றாலும் வாதாடினாள் புனிதா. ஆமா சார், அவளோட வீட்டில தான் பிள்ளைங்களை பார்க்க எங்க மருமக விடமாட்டேங்கிறாளேன்னு நாங்க ஹரிணிய ஸ்கூல்ல போய் பார்த்து பேசிக்கிட்டு வந்தோம் சார். ஆனா அது எப்படியோ ரஞ்சனாவுக்கு தெரிஞ்சு எங்க கண்ணில் காட்டாம ஒரு வாரம் ஸ்கூலுக்கு கூட பிள்ளைய அனுப்பி வைக்கல சார். இன்னைக்கு தான் ஹரிணி ஸ்கூலுக்கு வந்திருந்தா. எங்க கூட வரியா, அத்தை பிள்ளைங்க கூட விளையாடலான்னு சொல்லவும் அவளும் வந்துட்டா. இதுதான் நடந்தது. இதுக்கு போய் உங்ககிட்ட எல்லாம் சொல்லி ரஞ்சனா பிரச்சனையை பண்ணிட்டா சார். இது எங்க குடும்ப பிரச்சனை சார், நாங்களே பாத்துக்கிறோம் என்றார் கஜேந்திரன். பாவிகளா, பொய் பொய்யா சொல்றீங்களே. குடும்ப பிரச்சனையா? என்னையும் பிள்ளையும் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட நீங்க குடும்பமா நினைச்சதே இல்லையே. அவர்கள் பேச்சு பொறுக்க முடியாமல் ஆத்திரத்துடன் கத்தினாள் ரஞ்சனா. சார், இவங்க சொல்றது அத்தனையும் பொய் என்றவள் தானும் மனோகரும் காதலித்து 2 வீட்டிலும் இருந்த எதிர்ப்பு, தாங்களே திருமணம் செய்து கொண்டது, 2 பிள்ளைகள் பிறந்த போது கூட 2 வீட்டாரும் வராதது, மனோகர் விபத்தில் இறந்த சமயம் மாமனார் வீட்டார் வந்தது, அவளின் பிறந்த வீட்டில் இப்போது வரை வராதது, தன் கணவன் இறந்த பிறகு மாமனார் தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு அவர்கள் இருக்க வீடு இல்லாமல் தன் வீட்டை கேட்டது, அவளுக்கு தெரியாமல் பிள்ளையை பள்ளியில் சென்று பார்த்தது, பிள்ளைகள் பெயரில் இருக்கும் பணத்தை தங்கள் பக்கம் கொண்டு வர ஹரிணியை தங்கள் பக்கம் இழுக்க செய்த முயற்சி, அவளின் பள்ளி ஆசிரியர் கேட்டு தனக்கு சொன்னது, பிள்ளையிடம் அவர்கள் பள்ளியில் பார்க்க வந்ததை மறைத்தது தெரிந்து கோபம் கொண்டது, ஹரிணி படியில் உருண்டு கை ஒடிந்ததால் 1 வாரம் வீட்டில் வைத்திருந்து விட்டு இன்று பள்ளி அனுப்பியவரை அனைத்தையும் ஒப்பித்தாள் ரஞ்சனா. அவங்க பேத்தி பேரனை பார்க்க கூடாதுன்னு நான் தடை போட்டதே இல்லை சார். என் வீடு தேடி வந்தப்ப கூட பேரன் பேத்தின்னு அவங்கள திரும்பி கூட பார்த்ததில்ல. வீட்டுக்கு நான் இன்னும் லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவங்க பார்வை என் பிள்ளைங்க பக்கம் திரும்பி இருக்கு. அதுவும் அவங்க பேர்ல இருக்கிற பணத்துக்காக. இதுல பாசமா பேத்திய கொஞ்சம் கூப்பிட்டுட்டு வந்தாங்களாம். எல்லாம் ஏமாத்து வேலை சார் என்று புகுந்த வீட்டார் மீது குற்றம் சாட்டினாள். அவ சொல்றதுதான் சார் பொய்யே என்று அவர்கள் வாதாட 2 பக்கமும் பேச்சு சூடாக சென்றது. ஆனாலும் பெற்றவர்களுக்கு தெரியாமல் பிள்ளையை அழைத்து வந்தது, விஷயம் அறிந்து விசாரித்த பிறகும் பிள்ளை தங்களிடம் இல்லை என்று சாதித்தது, பிள்ளையை ரூமில் வைத்து பூட்டி இருந்தது எல்லாம் காவல்துறையினருக்கு சந்தேகத்தை கிளப்பியது. ரஞ்சனாவின் பக்கமே நியாயம் உள்ளது என்று தோன்ற அவளின் புகுந்த வீட்டார் பொய் சொல்கிறார்கள் என்று அவர்களுக்கு புரிந்து போனது. அதனால் அவர்களிடம் கோபமாக விசாரித்தனர். ரஞ்சனா பேசிக் கொண்டிருந்த நேரம் ஹரிணியை தூக்கி கொண்ட பிரதாபன் நடந்ததை மெல்லிய குரலில் அவளிடம் விசாரித்தான். சார், குழந்தை சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க என்று கூப்பிட்டு சொன்னவன் ஹரிணியை பேச சொன்னான். அம்மா அம்மா அடிப்பா. இன்னும் கட்டு இருந்த தன் கையை பார்த்து கொண்டே ஹரிணி பாவமாக அவன் முகம் பார்த்து சொல்ல அவனுக்கு உருகி போயிற்று. இல்லடா ஹரிமா, அம்மா அடிக்க மாட்டேன், நீ சொல்லுடா, நீயாவா அவங்க கூட போன என்று அவளின் தாத்தா பாட்டியை கை காட்டி கேட்டாள் ரஞ்சனா. நோமா நோ என்று உடனே மறுப்பாக தலையை அசைத்தாள் ஹரிணி. அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் ஸ்கூலுக்கு வந்து உன்னை பார்க்க வந்திருக்கோன்னு சொன்னாங்கம்மா. உங்களை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்க கூட டூன்னு சொன்னேன். அவங்க தான், உன் அம்மா தான் உன்னை பார்க்க சொல்லி அனுப்பினா.
இப்போ அம்மா எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இனி நாம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் நீ இங்கே இல்லையா? ஹரிமாக்கு அழுகையாக வந்துடுச்சு. அம்மா கிட்ட போகிறேன்னு சொன்னேன். ஆனால் அவங்க அந்த அண்ணா அக்கா கூட விளையாடுன்னு சொல்லி அந்த ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டாங்கம்மா. நாங்கள் கதவை தட்டிகிட்டே இருந்தோம், அவங்க திறக்கலை. நான் அம்மா கிட்ட போனோட அழுத, அவங்க விடவே இல்லை. அவங்க எல்லாம் பேடு, எனக்கு இந்த தாத்தா பாட்டி வேணாம், எனக்கு பிடிக்கல மாமா என்று மழலையில் திக்கி திணறி சொல்லிவிட்டு பிரதாபன் தோளில் சாய்ந்து அழ அவன் குழந்தையை தட்டி கொடுத்து சமாதானம் செய்து கொண்டே அவர்களை கோபத்துடன் பார்த்தான். மகள் சொன்னதை கேட்டதும் ரஞ்சனாவின் மனம் தன் பிள்ளை தவறு செய்யவில்லை என்று குளிர்ந்த அதே நேரத்தில் சிறு பிள்ளை என்று கூட பார்க்காமல் பணத்திற்காக இவ்வளவு துணிந்த புகுந்த வீட்டாரின் மீது ஆத்திரமும் வந்தது. அவர்களை வெறுப்புடன் பார்த்தாள். காவல்துறையினரும் அவர்களை கடுமையுடன் பார்க்க, சின்ன பிள்ளை ஏதோ புரியாம பேசுது சார் என்று சொல்லி சமாளிக்க பார்த்தார் கஜேந்திரன். அவரை கடுமையாக முறைத்த காவல்துறையினர் ஹரிணியை விட சற்று பெரிய பிள்ளைகளான புனிதாவின் பிள்ளைகளிடம் விசாரித்தனர். அம்மாவும் பாட்டியும் தான் அந்த பாப்பா கூட விளையாடுன்னு சொன்னாங்க, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுன்னு வேற சொன்னாங்க. ஹரிணி எங்களை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டா அவளை தாத்தா பாட்டி கூடவே வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து விளையாட சொல்லிட்டு கதவை பூட்டிட்டாங்க. அம்மா அப்படி செஞ்சது எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால நாங்கள் அந்த பாப்பா கூட விளையாடலை. அவள் அழுதுகிட்டே வேற இருந்தா என்றனர். அவர்களும் உண்மையை போட்டு உடைக்க கஜேந்திரனுக்கும் அவரின் மனைவிக்கும் மகளுக்கும் சரியாக மாட்டிக்கொண்டோம் என்று புரிந்து போனது. அவர்களின் கண்ணில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. அவர்களின் பயத்தை மேலும் கூட்டுவது போல, புள்ளைய கடத்திக்கிட்டு வந்த குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றோம் என்றனர் காவல்துறையினர்.